ஹாய் டார்லிங்ஸ், இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சோட டே 10. என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்னென்னு பார்க்கலாமா? பிரேக்ஃபாஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு என்னோடய வெயிட் நான் உங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுறேன், பிஃபோர் ஆஃப்டர் என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் பிரேக்ஃபாஸ்ட் ப்ரொக்கோலி சூப் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு ஒரு மீடியம் சைஸ் ப்ரொக்கோலி எடுத்துக்கோங்க. எனக்கு ஸ்மால் சைஸ் இருந்தனால நான் 2 எடுத்துக்கிட்டேன். நல்லா கழுவி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் ஹீட் ஆனதும் கொஞ்சமாக பட்டர் சேர்த்துக்கோங்க. அந்த பட்டர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறமா ஒரு 7-8 பூண்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ஒரு ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியனும் நல்லா வதங்கணும். அது ஃபுல்லாக வதங்கினதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. சேர்த்ததுக்கப்புறமா லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா ப்ரொக்கோலி போட்டுக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். மெயினாக போட்டுட்டு ஒரு வதக்கிட்டு கொஞ்சமாக மிளகை இடித்து சேர்த்துக்கோங்க. நான் அப்படியே சேர்த்துட்டேன், நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் தேவையான தண்ணி ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விட்டுருங்க. நான் ப்ரொக்கோலியில் ஒரு 7-8 பீஸ் மட்டும் குட்டி குட்டியாக எடுத்துக்கிட்டேன். அது சூப்பில் இருந்ததுன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு எடுத்துருந்தேன். விசில் அடங்கினதுக்கப்புறமா ஒரு பெரிய பாத்திரத்தில் கொஞ்சம் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இன்னொரு பாத்திரத்தில் அந்த அரைச்சது எல்லாத்தையும் ஊற்றி தேவையான அளவு தண்ணி ஊற்றி சூப் கன்சிஸ்டன்சிக்கு கொதிக்க விட்டு பெப்பரும் உப்பும் அகைன் உங்களுக்கு தேவையான அளவு சேர்த்து அதை இந்த சின்ன சின்ன பீஸ் ப்ரொக்கோலியையும் சேர்த்துட்டு எடுத்து குடிச்சிங்கன்னா சும்மா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். என்னோட பிரேக்ஃபாஸ்ட் இதுதான். என் ஹஸ்பண்டுக்கும் கொடுத்தேன், அவருமே ரொம்ப டேஸ்டியாக இருக்குன்னு சொன்னார். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.